ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நீ பண்ணது தான் சரிடா சேரான்னு சொல்லி பாராட்டுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம சக்தியோட அம்மா தான். இதுக்கு ஒரு வழி பிறக்கணுன்னா நம்ம சக்தியை காப்பாற்றணும்னா இதுதான் நல்ல வழின்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் உள்ள எல்லாத்தையும் நம்ம சேரன் வந்து தைரியமாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எப்படா தம்பி நீ இவ்வளோ தைரியமான? சரி, அதுதான் சரி, விடுங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் ஏதாவது உண்மை தெரிஞ்சிருமோன்னு பயந்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம வேலனோட அம்மா. எப்படியாவது உங்கள் அப்பாவுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு பேசிகிட்டே இருக்கும்போது என்ட்ரி கொடுத்துட்டாரு. வேறு வழியே இல்லைங்க. நல்லா சொதப்பிட்டாங்க நம்ம வேலனோட அண்ணி. கடைசியில் சொதப்பி உண்மைலாம் தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம சேரனை பயங்கரமாக மிரட்டுறாங்க. அதுக்கு சேரன் பயப்படவே இல்லையே. சேரனை அடிக்க வேற போயிட்டாங்க. அப்போ நம்ம சக்தி வந்து என்ட்ரி கொடுத்து காப்பாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டு பொண்ணா ஒரு மாதிரி, என் வீட்டு பொண்ணா ஒரு மாதிரியான்னு பயங்கரமாக கொஷின் கேட்டார். கொஷின் கேட்டதோட விடலைங்க, உங்கள் வீட்டில் இருக்க பணம் காசை விட எங்கள் வீட்டில் படிப்பு அதிகமாக இருக்குன்னு பேசிட்டாரு. உண்மைதாங்க, இந்த காலத்தில் படிப்பு தானே அதிகம், படிப்பு தானே முக்கியம். அதை வந்து நம்ம வேலனோட அப்பாவுக்கு புரிய வச்சுட்டாரு நம்ம சேரன். உன் வீட்டில் யாருமே படுக்கலை, மக்கு பிளாஸ்தரிங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாரு. என் வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு உங்கள் வீட்டில் இருக்க யாருக்குமே தகுதி இல்லைன்ற வேற எதை சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டோன்னா நம்ம வேலனோட அப்பாவுக்கு பயங்கர கோவங்க. இன்னொரு பக்கம் நம்ம வேலனுக்கு எப்படா நம்ம தங்கச்சை வந்து கொண்டு போய் சேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்ற டவுட்டு வேற. ஏன்னா அவங்க சேர்ந்தாதானே நம்ம சேர முடியும். சொந்த வாழ்க்கைக்காக தங்கச்சியோட வாழ்க்கையை அடகு வைக்க போறாரு இவரு. இன்னொரு பக்கம் நம்ம சக்தியோட வீட்டில் உள்ள எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா கலகம் பிறந்தா தானே நன்மை பிறக்கும். கண்டிப்பாக சக்திக்கும் வேலனுக்கு கல்யாணம் ஆகாதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்ம சக்தி வந்து எப்படியாவது வந்துட்டு வந்து தப்பிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வேலன் வந்து கனவு கோட்டையை பயங்கரமாக கட்டிக்கிட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்க. வேலனோட அப்பா போய் கத்தி, இதுக்கப்புறம் உனக்கு அந்த பொண்ணு வேணும்னா தூக்கிட்டு வாடா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.